ராகு தான் இருக்கும் வீட்டின் அடிப்படையிலையும் தன்னை தொடர்பு கொண்ட கிரகத்தின் அடிப்படையிலும் செயல்படுகிறார் என்றது மட்டும்தான் உண்மை. இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதுல இந்த ராகுவோட ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா, குருவின் வீட்டுல சுக்கிரனின் தொடர்புல இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? குருவின் வீட்டுல சுக்கிரனின் தொடர்புல இருக்காரு. ஆனா லக்னாதிபதியோட பலத்தை நீங்க கொடுக்கவே இல்லை. இதுல எதிரில சூரியனை ஒரு உச்சமா போட்டுக்கோங்க. வளர்பிறை, ஆமா, இங்க வளர்பிறை சந்திரனாகவே போட்டுக்கும். சூரியன் வந்து உச்சமா போட்டுக்கோங்க. உச்சனுடைய வீட்டுல லக்னாதிபதியை போட்டுக்கங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய யோகா அமைப்புல இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இவரை போட்டுக்கோங்க. யாரு? புதனை போட்டுக்கங்க. சந்திரனுடைய வீட்டுல புதன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி வலுத்து ராகு தசை வரும்பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் 4ஆம் பாவகத்தின் வழியே வரும், பெண்களின் வழியே வரும், மனைவி வழியே வரும், அம்மா வழியே வரும். சிம்மம் வர உச்சம், பூர்வீகம் அப்படி இப்படின்னு அம்மாக்கே நிறைய சொத்து, அம்மா அப்பாக்கு நிறைய சொத்து இருக்கும். அதுல அம்மாவின் அமைப்புகள்ல நிறைய பணம் பொருளாதாரம் வரும். இது அனைத்தும் லக்னாதி. ஏன் வந்து அங்க வந்து குருவின் பார்வையில எவரை போட்டுட்டோம், புதனை போட்டுட்டோம் அப்படின்னா